நீட்டுக்கு மாணவர்களுக்கு தவறாக வழிகாட்டி நாங்கள் வந்தோடனே கேன்சல் பண்ணிடுவோம், நாங்கள் வந்தோடனே ரத்து செய்வோம்னு சொல்லி மாணவர்களை ஏமாற்றிய திமுக செய்த செயலை நாங்கள் எப்போதும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்தோடனே எங்களுக்கு ரகசியம் இருக்குது, நாங்கள் வந்தோடனே நீட்டை ரத்து பண்ணிடுவோம்னு சொன்னார். அந்த வருடம் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் இவங்க வந்தோடனே ஏதோ கேன்சல் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி படிக்காமல் இருந்து அதற்காக காத்திருந்து கடைசியில் ஏமாற்றம் அடைந்த மாணவர்கள் தான் அதிகம். ஸோ அது போன்ற ஒரு எந்த முயற்சியும் எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் உண்மையிலேயே சொன்னது, ஒரு அண்ணனாக இந்த குழந்தைகளுக்கு, இந்த மாணவர்களுக்கு, வந்த பெற்றோருக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகாதீங்கன்னு சொன்னது. அதே நேரத்தில் எங்களுடைய நீட்டு நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அனைவருக்கும் புரிஞ்சிருக்குது. புரியாதவர்களுக்கு வேணால் அறிவாலயத்தில் இருக்கும் நபர்களுக்கு வேண்டால் புரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும், தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் புரியும் இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அறிவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கு வேணால் அறிவு கொஞ்சம் பத்தாமல் இருக்கலாம், அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம். இல்லை, இதில் ஒரு சில கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்லை. அது நீட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதுதான் நம்ம நோக்கி செய்யலாம். இதை எப்படி செய்ய முடியும்? ஒன்று கோர்ட் மூலிமா செய்ய முடியும், பார்லிமெண்ட் மூலிமா செய்ய முடியும். அதுக்கான சூழல் வரும்பொழுது அதற்கான முதல் குரலாக, திடமான குரலாக, எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாத குரலாக எங்களுடைய தலைவர் தளபதியின் குரலாக தான் இருக்கும். திமுக வேணால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, போய் நாளைக்கு மகனை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாண்டை மாற்றணும்னா மாற்றிடுவாங்க. நீங்கள் நாளைக்கு இந்த ரைடுலேருந்து உங்களை காப்பாற்றணுமா, இடியிலேருந்து உங்களை காப்பாற்றணுமா, நீங்கள் நீட்டு ஏற்றுக்கங்கன்னா எப்படி கச்சத்தீவை தாரை வார்த்தார்களோ அதே மாதிரி நீட்டையும் நாளைக்கு வரவேற்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட திமுகவுக்கு மத்தியில் எங்களுடைய ஸ்டாண்டில் என்றைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. திமுக வேணால் காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸு, ஒரு இடி, ஒரு சிபிஐ ரைடுக்கும் எல்லாத்துக்கும் மாற்றுவாங்க. சர்க்காரியா கமிஷன் அப்போ இதை கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் காவேரியிலேருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததே இவருடைய ஊழலை காப்பாற்றுறதுக்கு தான். இன்றைக்கி அதே மாதிரி இவங்க நிலைமை, அவங்களுடைய நிலைப்பாடு மாறும். எங்களுடைய நிலைப்பாடு, தலைவரின் தளபதியின் நிலைப்பாடு என்றும் மாறாத நீட் விஷயத்தில். இன்று சொன்னது மாணவர்களுக்கு மோட்டிவேஷனுக்காக சொன்னது. அதை என்ன வேணாலும் மாற்றி சொல்லுங்கள், புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்து விட்டது.